الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسول كريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم من فضلي بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب وقال أيضا يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا قال النبي صلى الله عليه وسلم ذكر الله عز وجل அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல நாயனை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா எம்பெருமான் நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் நல்லடியார்கள் அவுலியாக்கள் மீதும் இங்கே வீற்றிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இனிவரும் காலகட்டங்களை நல்லவர்களாக வாழவும் நம் நாவுகளை திக்ரிலே அதிகமாக கழிப்பதற்கு வல்ல நாயகன் எனக்கும் உங்களுக்கும் நல்ல தௌஃபீக்கை தந்தல்வானாக. கண்ணியமிக்கவர்களே, திருக்குர்ஆனின் பிரபலியமான வசனம் இன்று நம் சமுதாயத்திற்கு தேவையான மிக தேவையான ஒரு வசனத்தை இந்த ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மனிதன் மனம் நிம்மதிக்காக வேண்டி, மனம் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ மன தத்துவ டாக்டர்களிடத்தில் அவன் நேரத்தை செலவிடுகின்றான். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் யோகா என்னும் சில கருவிகளை, யோகா என்னும் சில பயிற்சிகளை அவன் தியானம் எடுக்குகின்றான். அவன் எதற்காக வேண்டி என்றால் மனம் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதாக. இன்னும் கூடுதலாக ஒருபடி வேலை சென்றார், இன்ப சுற்றுலா செல்கின்றான், மனம் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தின் அமைதியையும் உள்ளத்தின் மன நிம்மதியையும் கொடுக்கும் என்று பார்த்தால் ஒருபோதும் கொடுக்காது. இஸ்லாம் என்ன கூறுகின்றது? மன நிம்மதிக்காக வேண்டி, மன சந்தோஷத்திற்காக வேண்டி, உள்ளத்தின் அமைதிக்காக வேண்டி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் ஷரீஃப் கூறும். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயை பார்த்து படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால், உங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்றால், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உங்களுடைய உள்ளம் மன நிம்மதி பெறும் என்று பரிசுத்த குர்ஆன் நம்மளை பார்த்து பறைசாட்டுகின்றது. அருமைக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஏதோ யோகா செய்து விட்டோம், தியானம் செய்து விட்டோம், இன்ப சுற்றுலா சென்று விட்டோம்
இதனால் எனக்கு மன நிம்மதி கிடைத்து வரும் என்று பார்த்தால் இது சத்தியத்திற்கு மாற்றமானது. ஏதோ ஒரு சில நிமிடங்கள், ஏதோ சில தருணங்கள் அதுவே நம்மளுக்கு நிம்மதியை தரும் தருவ ஒட்டுமொத்தமாக மனதிற்கு நிம்மதி படைத்த ரப்புல் ஆலமீன் திக்ரிலே வைத்திருக்கின்றார். பூமா நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உடலில் ஒரு சதை துண்டு உண்டு, உடலிலே ஒரு சதை துண்டு உண்டு. அந்த சதை துண்டு நிம்மதி பெற வேண்டும் என்றால், அந்த சதை துண்டு நல்லதாக இருக்க வேண்டும் என்றால், அந்த சதை துண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், நீங்கள் திக்ருல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அஸ்ஸ வஜல், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று பொய்யே உரைக்காத முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், திக்ர் என்பது நம்முடைய சமுதாயத்தில் எந்த நிலைமையில் இருக்கிறது என்று தமக்கு தாமே சற்று சிந்தனை செய்து சூழ்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், திக்ர் என்பது வயதானவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமல், திக்ர் என்பது சூஃபியாக்கள் செய்யக்கூடிய ஒரு அமல், திக்ர் என்பது வேலை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமல். குர்ஆன் வழிநடைய சொல்லும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றார், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றார், அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய் என்று குர்ஆனும் அல் ஹதீஸும் நம்மை படிப்பிக்கின்றன. பூமா நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கின்றார்கள். மஸ்ஜித் நபவியிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகை தருகின்றார்கள். நாயகத்தை பார்த்து சொல்கின்றார்கள், நாயகமே, இன்று வானுலகத்தில் ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பூமா நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா அஜீபுன், என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம் என்று கேட்கும் பொழுது முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்தினரை, உங்களுடைய சமுதாயத்தினரை அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்றான், அல்லாஹ் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் உங்களுடைய சமுதாயத்தை பார்த்து மலக்குமார்களிடத்தில் பெருமை அளிக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமா நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னுடைய உம்மத்தை பார்த்து, என்னுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் பெருமை அளிக்கின்றானா? ஆம் நபியே, நஅம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பெருமை அளித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி என்றால், அந்த மலக்குமார்களிடத்தில் இவ்வாறு பிடிமடைக்கின்றான், எந்த படைப்புகளை நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்களோ, உலகத்தில் இரத்தத்தை ஓட்டுகின்ற படைப்புகளை படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்களோ, உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற படைப்புகளை படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்களோ, அதே படைப்பை பாருங்கள் என்னை துதித்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்திலே பெருமையடித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமா நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள் என்றால், கண்ணியமிக்கவர்களே, அந்த திக்ர் என்ற அமல், அந்த செயல் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றது? தொழுக முடிஞ்சிட்டா போதும், ஏதோ கின்னஸ் சாதனையில ஓடுற மாதிரி பள்ளியாசு விட்டு வேகமாக ஓடுறோம். நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தொழுகை முடித்து விட்டால் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். தஃசீரில் எழுதப்படும், நீங்கள் திக்ர் செய்வதின் காரணமாக உங்களுடைய தொழுகையில் ஏற்படுகின்ற சிறிய தவறுகள் அந்த திக்ரின் காரணமாக மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று பூமா நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றார். கண்ணியமிக்கவர்களே, அந்த திக்ருடைய அமல் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய பள்ளியில், நம்முடைய ஜமாத்தில் எப்படி ஒதுக்கப்பட்டது என்றால் ஏதோ யாராவது செய்தால் போதும் என்று நபிகள் பெருமானார் மீண்டும் சொல்லுவார்கள். எல்லா விஷயத்திற்கும் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்தால் மட்டுமே உங்களுடைய உள்ளத்தில் அமைதி கிடைக்கும் மட்டுமல்ல, எல்லா அருள்பாக்கியமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அள்ளி தருவான் என்று நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை இங்கே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கூட்டங்கள் எல்லாம் கூடியிருக்கும். அந்த கூட்டத்தில் சில நபர்கள் இருப்பார்கள். அந்த நபர்களின் முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எப்படி பிரகாசமாக இருக்கும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கின்றார்கள், அப்படிப்பட்ட நபர் முகம் எப்படிப்பட்டது என்றால் பௌர்ணமியை போன்று பிரகாசமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் சில நபர்கள் பார்ப்பார்கள். அந்த நபர்களை பார்த்து நினைப்பார்கள், இவர்கள் சுகதாக்காராக இருப்பார்களோ, அல்லது நபிமார்களாக இருப்பார்களோ, அல்லது ரசூல்மார்களாக இருப்பார்களோ என்று அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நினைப்பார்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுவார், இவர்கள் சுகதாக்களும் அல்ல, இவர்கள் நபிமார்களும் அல்ல, இவர்கள் ரசூல்மார்களும் அல்ல, இவர்கள் உலகத்தில் என்னை திக்ர் செய்தவர்கள் என்று அந்த முழு சமுதாயத்தில், அந்த ஒன்று கூட்டப்பட்ட மஹ்ஷர் மைதானத்தில் திக்ர் செய்வதை பற்றி கண்ணியப்படுத்தப்படும் என்று பூமா நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமைக்குரியவர்களே, அந்த திக்ர் நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய உற்றார் உறவினரிடத்தில், நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில், நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தமக்கு தாமே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். யாரையும் குற்றப்படுத்துவது நோக்கமல்ல. உள்ளத்தில் அமைதி வேண்டும் என்றால், உள்ளம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், உள்ளத்துடைய அந்த கடினத்தன்மை குறைய வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று பரிசுத்த குர்ஆன் கூறும். எந்த அளவுக்கு என்றால், இன்னைக்கு நம்ம திக்ர் செய்யறதுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில சொல்லுவான். யாருக்கு சொல்றா அப்படின்னா, போர்க்களத்தில் ஆயத்திறக்கப்படுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபிஅத்தன், நீங்கள் போர்க்களத்தில் சென்றால், எதிரிகளை நீங்கள் நேரிட்டால், இஸ்பிது, உறுதியாக இருங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றார், இஸ்பித்து, உறுதியாக இருங்கள். ஃபதுகுருல்லாஹ கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வீட்டில் இருந்தபடி ஆயத்திறக்கவில்லை, சிம்மாசனத்தில் இருந்தபடி ஆயத்திறக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று போர்க்களத்தில் ஆயத்தை இறக்கினான் என்றால் திக்ர் எந்த அளவுக்கு உன்னதமானது, மகத்துவமானது, மேன்மை மிக்கது என்று தமக்கு தாமே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்று அடுக்குமாடி கட்டடத்தில் வாழ்கின்றான், பஞ்சுமெத்தையில் படிக்குகின்றான், அறுசுவை உணவுகளை உண்கின்றான். ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இல்லை. ஹஸரத், எனக்கு எல்லாம் இருக்கு ஹஸரத், அல்லாஹ்வுடைய கிருபை இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனா அப்படி ஒரு புள்ளி வைப்பான, ஆனா எனக்கு உள்ளத்தில் நிம்மதி இல்லை என்று அவன் கூறும் பொழுது அவனுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. ஒட்டுமொத்த சமுதாயத்தை, ஈமான் கொண்ட சமுதாயத்தை பார்த்து படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذிக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்தால் என்ன கிடைக்கும் என்றால், நம்ம நினைத்திருக்கோம் உள்ளத்தில் மட்டும் நிம்மதி இல்லை, எல்லா அருள்பாக்கியங்களையும் அல்லாஹ் துறந்து விடுவான் என்று பூமா நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால்,
திக்ர் எந்த அளவுக்கு மேன்மையானது, மகத்துவமானது. கண்ணியமிக்கவர்களே, உடம்புல 360 நரம்புகள் இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்யுங்க. 360 நரம்புகளுக்கும் சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏழை சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே எங்களிடத்தில் வசதி இல்லை, நாயகமே எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு எங்களிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திக்ரை அதிகப்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று திக்ரை அதிகப்படுத்துங்கள். ஒவ்வொரு திக்ரும் உங்களுக்கு சதக்காவாக அமையும் என்று பொய்யே உரைக்காத பூமா நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அருமைக்குரியவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உடல்நிலை சரியில்லாத காரணமாக கிட்னி பிரச்சனைகள், அதுமாதிரி டயாலிசிஸ், அதுமாதிரி ஹார்ட் அட்டாக், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கொடுத்ததற்கு நன்றி செலுத்தாதன் காரணமாக படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு குர்ஆனிலே ஒவ்வொரு ஆயத்தை இப்படி சொல்லுவார், நாம் கொடுத்ததற்கு நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டால் அது உங்களிலிருந்து பறிக்கப்படும் என்று சொல்லுவார். ஆகவே கண்ணியமானவர்களே, திக்ர் என்பது ஒரு கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, திக்ர் என்பது வயதார்களுக்கு மட்டுமல்ல, திக்ர் என்பது ஒரு கூட்டத்திற்கு, ஒரு சூஃபியாக்களுக்கு மட்டுமல்ல, திக்ர் என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமையாகும். திக்ர் செய்வதன் காரணமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது. திக்ர் செய்வதின் காரணமாக உள்ளத்துடைய கசடுகள் நீக்கப்படுகின்றது. திக்ர் செய்வதின் காரணமாக உடல் ஆரோக்கியம் கிடைக்கின்றது. திக்ர் செய்வதின் காரணமாக சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது. திக்ர் செய்வதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மனிதன் ஏற்படுத்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் ஒது செய்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஒருவன் திக்ர் செய்தால் அவனுக்காக வேண்டி சொர்க்கத்தின் 8 வாசல்கள் திறக்கப்படும் என்று சொன்னாங்க. சாதாரண திக்ர் என்று நீங்க நினைத்து விடலாம், ஆனால் அதனுடைய மகிமை மிகவும் மேலானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வார்த்தையில் சிறியது, வார்த்தையில் சிறிதது, ஆனால் மீசான் தராசில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பலனை தரக்கூடியது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லுங்கள் என்று பூமா நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நம்ம இடத்துல அந்த திக்ர் ஏதோ ஒரு வியாழக்கிழமை, ஏதோ ஒரு மாசத்துல அப்படி ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று சடங்குகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். திக்ர் என்பது பூமா நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இரவு, அதாவது காலையில எஞ்சில இருந்து இரவு படுக்கு வரைக்கும் என்னுடைய நாவுகள் திக்ரிலே நனைந்திருக்கும்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ அபூ ஹுரைரா, உன்னுடைய நாவை திக்ரில் நனைத்திருப்பீராக. அந்த அளவுக்கு திக்ர் மனிதனை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளத்துடைய கசடுகளையும் அழுக்குகளையும் அகற்றக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற உதாரணம் யாரும் காமிக்க முடியாது உலகத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இரும்பு துருப்பிடிப்பதை போன்று உங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே, இரும்பு துருப்பிடித்து விட்டால் அதை அகற்றுவதற்கு தீ இருக்கின்றது, உள்ளம் துருப்பிடித்து விட்டால் அந்த துருவை அகற்றுவதற்கு என்ன இருக்கின்ற கேட்கும் பொழுது பூமா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கூலு, நீங்கள் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை சொல்லுங்கள். அதன் காரணமாக உள்ளத்துடைய கசடு நீங்கும், உள்ளத்துடைய பாரம் குறையும்,
கடினம் நீங்கும் என்று நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு மிகவும் கஷ்டமா இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது முஸ்லிமாக தான் சொல்லணும். சில உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையால் திருமறை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுவான். உங்களுடைய நெருக்கம் என்னுடைய நெருக்கமாக ஆக வேண்டும் என்றால், உங்களுடைய நினைப்பு நான் என்னுடைய நினைப்பாக ஆக வேண்டும் என்றால் குர்ஆனிலே சொல்லுவான், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரு. ஃபத்குரூனி, அல்லாஹ் என்னை நினைக்க வேண்டும் என்றால் நான் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைப்பு நாம் அல்லாஹ்விடத்திலே திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே அனுதினமும் நாவுகள் திக்ரிலே நனைந்திருந்தது. அதன் காரணமாக இயற்கை சீற்றங்கள் ஒருபோதும் நடந்ததில்லை. ஒரு இப்படி பாருங்கள், ஒரு 150 வருடத்திற்கு முன்னால் பாருங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் எந்த அளவுக்கு சுகமாக வாழ்ந்தார்கள். நம்மளுடைய நன்னிமாக்கள் உலையில் அரிசி போடுவது கூட பிஸ்மில்லா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஓதக்கூடிய காலம் இருந்தது. குழந்தை தொட்டில் ஆடும் பொழுது தஸ்பியாத்தை கலிமாவை சொல்லி ஆடக்கூடிய காலமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலம் பொற்காலமாக இருந்தது. ஆனால் இன்று அதற்கு மாற்றமாக எல்லா செயல்களும் திக்ருக்கு பதிலா செல்போன்ல பாட்டை வச்சு பிள்ளைகளை தூங்க வைக்கிறோம். திக்ருக்கு பதிலால் மகரிப்பு நேரத்தில் ஒரு காலத்துல தஸ்பியை பிடித்து உருட்டி கொண்டிருந்த கைகள் இன்னைக்கு ரிமோட் கையில சேனலை மாற்றிக் கொண்டிருக்கின்றது. எவ்வாறு அமைதி அடையும் வீட்டில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்றால், வீட்டில் நிம்மதி அடைய வேண்டும் என்றால், வீட்டில் நல்ல மலக்குமார்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் அந்த வீடை நீங்கள் திக்ருடைய சபையாக ஆக்குங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் கூடுதலாக ஒருபடி மேலே சொல்லுவார்கள், உலகத்திலே சொர்க்கத்துடைய பூங்காவை நீங்கள் காண வேண்டுமா? உலகத்தில் சொர்க்கத்தின் பூங்காவை நீங்கள் காண வேண்டும் என்றால் திக்ருடைய சபையை கண்டுகொள்ளுங்கள் என்று பூமா நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த திக்ர் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தமக்கு தாமே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, பார்க்காத பயிரும் கெடும், பாசத்தினால் பிள்ளை கெடும், ஓதாத கல்வியும் கெடும், திக்ரில்லாத நாவினால் இம்மையும் மறுமையும் வாழ்க்கையை கெடும் என்று இந்த தருணத்தில் என்னுடைய பதிவை நான் கூறி முடிக்கின்றேன். படைத்த ரப்புல் ஆலமீன் கடைசி வரைக்கும் நம்மளுடைய நாவுகளை திக்ரிலே நினைத்திருப்பதற்கு கிருபை செய்வானாக. மைஷர் மைதானத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முத்தத்தின் கூட்டத்தில் நம்மளை அனைவரும் ஒன்று சேர்ப்பானாக. படைத்த ரப்புல் ஆலமீன் இனிவரும் காலங்களில் நல்லவர்களாக வாழவும் நற்காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.